செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீடு வீடாக சென்று மருத்துவ குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாராயம் குடித்த பலர் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று புகார் எழுந்ததால் விசாரிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த பலரும் பயந்து கொண்டு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்றும், உடல் உபாதைகளோடு ஒரு சிலர் வீடுகளிலேயே முடங்கி இருப்பதாகவும் தகவல் கிடைத்ததை அடுத்து மருத்துவ குழுவினர் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் வீட்டில் யாரேனும் சாராயம் அருந்திருக்கிறார்களா, உடலில் ஏதேனும் பிரச்சனையோடு வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்களா, அப்படி யாரானும் இருந்தால் உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸ் வெளியில் இருக்கிறது, மருத்துவமனைக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவர்கள் வீடு வீடாக சென்று கேட்டு வருகின்றார்கள். மருத்துவமனைக்கு செல்ல பயந்து சிலர் வீடுகளிலேயே முடங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது மருத்துவ குழுவினர் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இது போல விசாரித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் பல குழுக்களாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். 4-5 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு வீதிக்கும் செல்கிறார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அனைவரும் தற்போது நலமுடன் இருக்கிறார்களா, வேறு யாருக்கேனும் அடிக்கடி இது போன்ற சாராயம் குடிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதா, கடந்த 3-4 நாட்களில் சாராயம் குடித்தவர்கள் யாரும் இருந்தால் அவர்களை அழைத்து கண் பார்வை தெரிகின்றதா, எரிச்சல், குமட்டல், வாந்தி போன்ற ஏதேனும் அந்த அறிகுறிகள் ஏதாவது இருக்கின்றதா என்றும் விசாரிக்கிறார்கள். அப்படி யாருக்கேனும் ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அருகிலேயே மருத்துவ முகாம் ஒன்றும் போட்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவ முகாமுக்கு அனுப்பி வைத்து அவர்களை உடல் பரிசோதனை மேற்கொள்கின்றார்கள். யாருக்கேனும் அது போன்று அறிகுறிகள் தீவிரமாக இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கவும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கும் ஒரு அறிவுரையாகவும் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். யாரும் அச்சப்பட்டு வீடுகளுக்குள் முடங்கி இருக்க வேண்டாம், ஆபத்தான ஒரு நிலை ஏற்படும், அதனால் ஆரம்பத்திலேயே மருத்துவம் பார்த்துக் கொள்ள வேண்டும், பயந்து வீடுகளுக்குள்ளேயே முடங்கி விடாதீர்கள் என்றும் அறிவுறுத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக இந்த கருணாபுரம் மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் 4 கிராமங்களில நேற்றைய தினம் கள்ளச்சாராயம் அருந்தி அந்த ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டது. எனவே அந்த கிராமங்களுக்கும் அவர்கள் சென்று, அதாவது வீரசோழபுரம், மாடூர், பாளையம் மற்றும் சிறுவங்கூர் ஆகிய இடங்களுக்கும் சென்று இந்த மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்து தொடர்ந்து அவர்கள் விசாரணையும் செய்து வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.